ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்குங்க. நான் ரீசெண்டாக பெங்களூர் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சென்னையில் மார்னிங் நல்ல மழைங்க. ஸோ மழையோட மழையாக தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மெட்ரோ பிடிச்சி தான் சென்ட்ரலுக்கு வந்து ரீச் ஆனோம். சென்ட்ரல்லேருந்து எங்களுக்கு வந்து 7:25க்கு ட்ரெயினுங்க. எங்கே மிஸ் பண்ணிட போகிறோமோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருந்தோம். லைக் சொல்லணுன்னா 5 மினிட்ஸ் பிஃபோர் தாங்க ஸ்டேஷன் ரீச் பண்ணோம். லக்கீலி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, பிளாட்ஃபார்ம் உள்ளே நுழைஞ்சதையுமே ட்ரெயின் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் தான் நின்றுச்சு. அதே போல் எங்களோட கோச்சும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்டி தாண்டினதையுமே வந்து எங்கள் கோச் வந்துருச்சு. ஸோ போனதையும் டக்குன்னு ஏறின மாதிரி இருந்துச்சு. ஸோ 4 மினிட்ஸ் போது நாங்கள் எங்களோட சீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கள் சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்த உடனேமே ட்ரெயின் வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துச்சு. என்ன வாங்கி சாப்பிட்டோன்னாக்கா, சுட சுட பொங்கல், வடை, இட்லி தாங்க அந்த அன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். நம்ம இந்தியன் ரயில்வேஸில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அங்கே தான் அவங்கக்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டோம். அதே போல் வந்து காஃபி வந்து குடித்தேங்க. இப்போ வந்து காஃபி வந்து ட்ரெயினில் எப்படி கொடுக்குறாங்கனாக்கா, அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு கொடுத்துருந்தாங்க. காஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா டபுள் டெக்கர் ட்ரெயின் தாங்க. எங்களுக்கு வந்து அப்பர் டெக்கில் வந்து சீட்டு, இது வந்து மிடில், இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து லோயர் டெக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நீங்கள் ட்ராவல் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இதை வந்து அப்படியே ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்திருந்தேன். ஒரு தடவை ட்ராவல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி போயிருந்திருக்கேன். பட் அப்போ வந்து எனக்கு கீழே லோயர் டெக் தான் கிடச்சிது. இந்த வாட்டி எனக்கு வந்து அப்பர் டெக் கிடச்சதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சவங்க பார்த்தீங்கன்னா 1:30க்கெலாம் ஷார்ப்பாக கொண்டு வந்து பெங்களூரில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் இறங்கின இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லாஸ்ட் ஸ்டாப் இது தான். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இறங்கினோம். சொல்லணுன்னா ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமோட டிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோவில் போனால் 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஸோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே நாங்கள் ஆட்டோ தான் வந்து புக் பண்ணோம். இந்த ஸ்டேஷன், அதாவது பெங்களூரில் நாங்கள் இறங்கின இந்த ஸ்டேஷனில் வந்து ஆட்டோ வந்து உள்ளே வர மாட்டாங்களாம். ஸோ 5 மினிட்ஸ் வாக் பண்ணி வெளியே போனதுமே வெளியே வந்து நாங்கள் புக் பண்ண ஆட்டோ வந்து வெயிட் பண்ணியிருந்துச்சு. ஆட்டோவில் ஏறி அப்படியே நாங்கள் மெதுவாக எங்கள் ஹோட்டலையும் வந்து ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி நம்ம புக் பண்ணதுனால செக்இன் ப்ராசஸ்லாம் டக்குன்னு முடிச்சிட்டாங்கங்க. முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்து கடகடன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதியானம் லஞ்ச் சாப்பிட தான் வெளியே வந்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து 3 o'clock ஆகிடுச்சிங்க ரூமுக்கு நாங்கள் வரத்துக்கே. ஸோ ஃபுட்டு இருக்குமா என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டே வெளியே வந்தோம். நாங்கள் தங்கியிருக்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து எனி டைம் அவைலபிளாகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் எங்களுக்கு மீல்ஸ் கிடச்சிது, தோசை வந்து கிடச்சிது. ஸோ மைசூர் மசால் தோசையிலேருந்து எல்லாமே கிடச்சிதுங்க. என்ன சாம்பார் மட்டும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தது, மற்றபடி மீல்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஸோ மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஐக்கியா தான். ஐக்கியா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஐக்கியானா என்ன அப்படிங்கிறத சின்னதாக நான் வந்து ப்ரீஃப் பண்ணிடுறேங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபர்னிச்சருக்கு தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இவங்கக்கிட்ட கிடைக்கும். லைக் நம்ம ஊர் ஹோம் சென்டர் மாதிரி சொல்லலாம். என்னென்னா இவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்கங்க. இந்த ஷாப்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ அப்ராடுக்கு டூர் வந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட இருக்க எல்லா திங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்ல போகணுன்னாக்கா இவங்க பண்ணியிருக்க இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. லைக் 550 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எப்படிலாம் வந்து இன்டீரியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெமோவாக வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து கிச்சன் வந்து பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ நேராக நான் வந்து டக்குன்னு கிச்சனுக்குள்ளே தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். இவங்கக்கிட்ட வைட் ரேஞ்சஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸும் இருந்துச்சுங்க. சோஃபாலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. கிச்சன்லேயே வந்து இது யூரோப் தீமில் வந்து கிச்சன் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி உள்ளே சமைக்கிற மாதிரி வந்து எல்லா ஆம்பியன்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து இந்த இடத்துல போய் நான் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பாருங்கள், பேட்டியோன்னு சொல்லுவாங்களா, பால்கனி செட்டப்லாம் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நிறைய வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பால்கனிலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்பிக்யூலாம் வைக்கணும் அப்படின்னாக்க நிறைய வந்து அவங்க வந்து அதுக்கு ஆப்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க.
பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து மாடுலர் கிச்சன் பண்ணுறோம். இப்போ அதுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா இவங்க ஷாப்பை ஒரு தடவை விசிட் பண்ணலாங்க. நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே போல் ப்ரைஸும் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா பல்காக தாங்க இருக்குது. வாங்கினா 6 பீசஸ் வாங்கணும், இல்லாட்டி 12 பீசஸ் வாங்கணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் 2 பீஸாக வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தா வந்திருக்கிறது பெட்ரூம் செக்ஷன் தாங்க. இவங்க கிட்ட காட்டு பெட்டுன்னு தனித்தனியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. வார்ட்ரோப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுங்க. தனித்தனியாக எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்னு ஐடியா கூட நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல் கிட்ஸ் செக்ஷனுங்க. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கர் பெட் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக அழகான வார்ட்ரோப்பு, கார்பெட்டு, டாய்ஸு எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சுங்க. கிட்ஸ் செக்ஷன் முடித்ததுக்கப்புறம் பில்லோ கவர், பில்லோ, பெட் ஸ்ப்ரெட், பெட்ஷீட் இதெல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அந்த செக்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே செம்ம டயர்டாகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேஃப்டீரியா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு கப் வாங்கிட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் நம்ம ஜூஸ் வந்து ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம். அவங்களே வந்து வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சிடுறாங்க. நம்மளே தான் ஆப்ரேட் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கனாக்கா ஒரு 6 டைப் ஆஃப் ஜூஸஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்துச்சு அந்த மிஷினில். எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு தண்ணிக்கு தாகமாக நல்லா இருந்துச்சுங்க குடிக்கிறதுக்கு. நாட் ஓன்லி ட்ரிங்க்ஸுங்க, அங்கே காஃபி கூட அவைலபிளாக இருந்துச்சு. காஃபியும் வந்து அதே போல் ப்ரொசீஜர் தான். 90 ருபீஸ் கொடுத்து கப்பு வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணோம் உள்ளே வந்து ஒரு குட்டி பேக்கரி ஐட்டமும் வச்சுருந்தாங்கன்னு. டிஸ்பிளேயில் வந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மதியானம் லஞ்ச் ஆல்மோஸ்ட் ஓவர்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ இங்கே வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ட்ராலி, பிளேட்டு எல்லாமே நம்மளே தாங்க எடுத்துக்கணும். நமக்கு தேவையான பேக்கரி ஐட்டம்ஸும் நம்மளே தான் பிக் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோசாண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரெட்டு, அங்கே வந்து நிறைய குட்டி குட்டியாக வந்து சாஷே பேக்கெட்டில் வந்து சாக்லேட் சிரப்பும் பட்டரும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு தேவையானதுக்கு வந்து பில்லிங் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் நேராக கொடுத்தோன்னாக்கா அவங்க வந்து பில்லிங் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு. பில்லிங் பண்ணுறவங்க கிட்ட இதை ப்ரீஹீட் பண்ணோம், எங்கே ப்ரீஹீட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டேங்க. அவங்க வந்து லெஃப்ட் சைட் திரும்பினதையும் அவன் இருக்குது, நீங்கள் அங்கேயே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி கட்லரி ஐட்டம்ஸ் லைக் ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் ஏதாச்சும் வேணும்னா எடுத்துக்கோங்க. நாங்கள் அது எல்லாமே அப்படியே டிஸ்பிளேயில் இருந்துச்சு. வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் அப்படியே அவன்கிட்ட வந்தேங்க. பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எடுத்துருக்க இந்த சாக்லேட் க்ரசண்ட்டு, அப்புறம் வந்து பேக்கடு ப்ரெட் இதெல்லாமே 1 நிமிஷத்துக்குள்ளே வச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. அதே போல் நான் எடுத்துட்டேன். சாப்பிட்டு முடித்ததையும் பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டோங்க. ஸோ ஆல்ரெடி 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸிட் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பர்சன்ட்டை கேட்டதுக்கு கீழே ஆரோ மார்க் போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்போ தான் மெயின் பிக்சரே இருக்குன்னு. ஆமாங்க, இங்கே தாங்க நம்ம தேடி வந்து கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் பிளேட்ஸ், கப் அண்ட் சாசஸ், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஏரோவை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தோம்னாக்கா பில்லிங் செக்ஷன் வந்துடுதுங்க. பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் வந்து பில்லிங் போட்டு பில் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கேரி கவர் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களே நியூஸ் பேப்பரும் டேப்பும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ தட் நமக்கு தேவையானதை ரேப் பண்ணி நம்மளே டேப் போட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு மெட்ரோவில் தான் வந்தோம். ஏன்னா பெங்களூரில் அந்தளவுக்கு டிராஃபிக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் லெஷர்லியாக தான் எந்திரிச்சோம். ஏன்னா முந்தின நாள் செம்ம டயர்டாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதுமே எங்களுக்கு ஹோட்டல்லேருந்து கால் வந்துருச்சு. மேலே எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லியே ஆகணுங்க. எஸ்பெஷலாக நம்மளோட சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்கக்கிட்ட கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுமே அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு மத்தியானமாக நாங்கள் அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். அடுத்ததாக நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுங்க. பெங்களூர் போயிட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகலைன்னா ஏதோ தெய்வ குத்தான மாதிரிங்க எனக்கு. ஸோ கமர்ஷியல் ஸ்ட்ரீட் கட்டாயம் நான் போயிட்டு தான் வருவேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஊர் டி நகர், பாண்டி பஜார், சவுகார்பேட்டு, அப்புறம் பாரிஸ் கார்னர் இந்த மாதிரி வந்து ஹோல்சேல் திங்ஸ் எல்லாமே இங்கேயும் கிடைக்குங்க.
ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். மத்தியானம் வந்து பெருசாக நாங்கள் சாப்பிடல, ஏன்னா காலையில் சாப்பிட்டதே ஹெவியாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. சொல்லணும் லைக் கொய்யாப்பழம், மாங்காய், வெள்ளரிக்காய்லாம் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் தான் அப்படியே சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து ஷாப்பிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும். இன்னொன்று வந்து நான் சொல்லியே ஆகணுங்க, பெங்களூர் வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வெதர் அப்படியே அப்பப்போ வந்து மழை வந்து அப்படியே தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அதே போல் பெங்களூரில் ஒவ்வொரு ஆட்டோவும் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்துச்சுங்க. இது பாருங்களேன், லைக் கார் மாதிரியே இருந்துச்சு. பட் 3 பேர் தான் உள்ளே உட்கார முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நாங்கள் வந்திருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லலாங்க. இஸ்கான் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சுங்க. ஸோ ஸ்லோவாக தான் போய் சாமி பார்த்தோம். தரிசனம்லாம் சூப்பராக முடிச்சாச்சுங்க. இஸ்கானை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா மேட்ச்லெஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். தேவையானதை நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். வந்ததே எனக்கு மீல்ஸ் தான் வேணும், எங்கே மீல்ஸ் கிடைக்குதோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரூம் பக்கத்துலேயே தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தவங்க. இங்கே வந்து செட் தோசையும் மீல்ஸும் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கடகடன்னு எந்திரிச்சு குளித்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மேலே வந்துட்டோங்க. அங்கே உட்காந்து என்ன பிளான் பண்ணோம்னாக்கா, இப்போ 11 o'clock செக் அவுட் பண்ணணும். கொஞ்சம் ஏர்லியாகவே செக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்பாட் வந்து பார்க்குறதுக்கு போகலாம். ஏன்னா எங்களுக்கு 1:30க்கு வந்துட்டு பெங்களூர் டு சென்னை ட்ரெயின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லெஷர்லியாக வந்து கிளம்பிக்கலாங்கிறது தான் பிளான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ஆட்டோ பிடிச்சிட்டு ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுமே கிளாக் ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டலைஸில் இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நமக்கு தேவையான நம்ம லக்கேஜுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து பெரிய சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் லாக்கரும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளே மேனுவலாக வந்து புக் பண்ணி ஜிபேயில் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 6 ஹவர்ஸ்க்கு வந்து 80 rupees வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட லக்கேஜ்லாம் வந்து சேஃபாக அந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு அங்கே ஸ்டேஷனில் இருந்து அடுத்து நாங்கள் வந்த ஸ்பாட் வந்து லூலு மாலுங்க. இது வந்து ஒரு 10 minutes ட்ராவல் தான். ஆட்டோ பிடிச்சி திருப்பி நாங்கள் லூலு மால் வந்துட்டோம். லூலு மால் பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேங்க. இது வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் தாங்க. லைக் நம்மளோட க்ராசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஃபுட்டும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் மால்லாம் சுற்றி பார்க்க போகிறது இல்லைங்க. கீழே இருக்க இந்த ஹைப்பர் மார்ட் மட்டும்தான் பார்க்க போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து இவங்ககிட்ட வாங்கின பிக்கிள்ஸ் வந்து என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாங்க. பட் இந்த டைம் என்னால் வாங்க முடியல. ரீசன் வந்து சண்டேங்கிறதுனால பெங்களூர் மக்கள்லாம் எல்லோரும் நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்ததுனால ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு. இவங்களோட இந்த டேட்ஸ்லாம் பாருங்களேன், 10லேருந்து 12 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எதை வாங்குறதுனே ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட பிக்கிள்ஸும் சாலட்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு வெஜ் பிரியாணியும் ஒரு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியும் தாங்க வாங்கினோம். ட்ரை ஐட்டமை பொறுத்த வரைக்கும் கிரில் சிக்கன்லாம் சுட சுட இருந்துச்சுங்க. சொல்லணும்னா லைக் ஃபுல் கிரில் சிக்கனு, கெபாபு, 65 ஃபிஷ்ஷும் அவைலபிளாக இருந்துச்சு. கிராபில் வந்து மசாலா, அப்புறம் ப்ரானில் வந்து 65 இதெல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா லைவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் கருவாடு வச்சுருந்தாங்க. லாப்ஸ்டர்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. அதுவும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ஃபிஷ் இருந்துச்சு, லைவ் ஃபிஷ் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இங்கே தான் வந்து நான் சாலமன் ஃபிஷ் எல்லாம் பார்த்தேங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் வந்துட்டு மட்டன்லாம் வந்து கொத்துக்கறியிலேருந்து எல்லாமே வந்து லைவில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பில் போட்டு வெளியே வந்துட்டோம். பில்லில் வந்து ஏதோ 2-3 டவுட் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே பார்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு டைம் இருந்துச்சு, கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸ்டாக தான் வந்து கிளம்பி வெளியே வந்தோம். பார்த்திங்கன்னா லூலு மால் முன்னாடி நின்று 2-3 பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி நாங்கள் ஆட்டோ தான் புக் பண்ணி அப்படியே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஊபர் வந்து இங்கே தான் பேரண்ட் கம்பெனிங்கிறதுனாலையோ என்னவோ தெரில, டக்குன்னு எல்லாமே வந்து ஆட்டோலாம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ திருப்பி வந்து நம்ம லக்கேஜ் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். இங்கே மறுபடியும் நம்ம ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டோம்னா போதுங்க, இங்கே நம்மளோட அந்த லாக்கர் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடுதுங்க. ஓப்பன் ஆனதையும் நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளோட பிளாட்ஃபார்மை நோக்கி தான் நாங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோங்க. ஏன்னா அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பும் போது அவசரமாக வந்ததுனால இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம்.
பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நம்மளோட பிளாட்ஃபார்ம் தான் லாஸ்ட்டு பிளாட்ஃபார்முங்க. லக்கீலி கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததும் நல்லதாக போச்சுங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ட்ரெயின் நிற்குது. இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி லாஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். வந்து பார்த்தோம் ட்ரெயின் வந்து ரெடியாக நின்றுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் டைம் இருந்துச்சு. திருப்பியும் நாங்கள் அதே டபுள் டெக்கரில் தான் வந்து போட்டு வந்தோங்க. வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயினும் கொஞ்சம் நகர்ந்துச்சு. சரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோங்க. ஒரு வெஜ் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கனில் வந்துட்டு ஒரு தந்தூரி தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே நம்ம ஊர் டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. சிக்கன் பிரியாணிலாம் நம்ம ஊர் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பெங்களூருக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து நைட்டு 8 o'clock போல் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் எத்தனை ஊருக்கு போனாலும் சரிங்க, நம்ம சென்னைக்கு வந்தாலே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.